மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமோ? இப்ப சொல்றாப்புல ஆயிப்போச்சு. ரொம்ப பிள்ளைகளுக்கு தெரியல. அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, நல்லவேளை ரூபா நோட்டில் இருக்காரு, இல்லாட்டி அவரை என்னைக்கோ தலையை மொழி இருப்போம். மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி பிறந்தது வளர்ந்ததெல்லாம் குஜராத்தில், லண்டன்ல போய் படிச்சார். வக்கீல், பாரட் லா, பாரிஸ்டர் அட் லா. தென்னாப்பிரிக்காவில் வக்கீல் வேலை பார்க்க போனார். தென்னாப்பிரிக்காவில் ஜோகானஸ்பர்க்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல மகாத்மா, அப்ப மகாத்மா பட்டமெல்லாம் கிடையாது, எம்கே காந்தி. அது என்ன எம்கே காந்தி? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எம்கே காந்தி. அங்க பெரிய வக்கீல் உட்கார்ந்து இருக்காரா. 1912. எந்த வருஷம்? 1912, 100 வருஷத்துக்கு முன்னால. அங்கிருந்து ஒரு ஆள் வர்றான், உடம்பெல்லாம் ரத்த காயம், ஒரு துண்டை இந்த கக்கத்துல வச்சிருக்கான். வந்து நிக்கிறான். யாரப்பா? எல்லாம் ஆங்கிலத்துல. என்னக்கு குஜராத் தெரியும், ஆங்கிலம் தெரியும். வந்தவனுக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஆங்கிலத்துல பேச்சுவார்த்தை. நீ யாருப்பா? என் பேரு பாலசுந்தரம். இது என்ன உடம்பெல்லாம் ரத்த காயம்? முதலாளி அடிச்சுட்டாரு. 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் வேலை பார்க்கிறோம், 6 மணி நேரம் அடி வாங்கி சாகுறோம். என்னடா அநியாயமா இருக்கு. எல்லாம் வேலை பார்த்தா கூலி கொடுப்பாங்க, இது என்ன வேலை வாங்கிக்கிட்டு அடி கொடுக்கறேன்? யாரு முதலாளி? வெள்ளைக்காரங்க. ஒன்னும் கேட்க முடியாது. இது என்னடா கழுத்துல ஒரு டாலர்? டாலர் இல்லை, லைசன்ஸ். நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி எங்களுக்கு லைசன்ஸ் உண்டு, இது போடாம நாங்க வெளியில போக முடியாது. ஐயோ பாவம். இந்த ரத்த காயம் முதலாளி அடிச்சதுனால வந்துச்சு. அது ஏன் துண்ட தோல்ல போடாம கக்கத்துல வச்சிருக்க? நாங்கள் எல்லாம் அடிமைகள், துண்ட தோல்ல போடக்கூடாது. துண்ட தோல்ல போட்டா என்னடா ஆகும்? அடுத்து துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. இவ்வளவு அநியாயமா? நான் என்ன செய்யணும்? எங்க முதலாளி மேல கேஸ் போட்டு நீங்க எனக்கு விடுதலை வாங்கி தரணும். சொன்னவருக்கு என்ன பேரு? மறக்கக்கூடாது. எங்கிட்ட தான் புத்தி ஊற, எங்கிட்ட தான் இருக்கணும். என்ன பேரு? நல்ல தைரியமா சொல்லுங்க, பாலசுந்தர். மகாத்மா காந்தி கேஸ் எடுத்துக்கிட்டாரு. கோர்ட்டில் போய் நின்று 1 வருஷம் கேஸ். ஜெயிச்சிருச்சு. பாலசுந்தரத்துக்கு ஜெயிச்சிருச்சு. அந்த வெள்ளக்கார முதலாளி நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு தீர்ப்பு பண்ணிவிட்டாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். பாலசுந்தரத்தை கூப்பிட்டாரு மகாத்மா காந்தி. ஏன்பா நீ எந்த ஊரு? நான் தமிழ்நாடு. தமிழ்நாடா? தமிழ்நாட்டில் எந்த ஊரு? மாயவரம்னு ஒரு ஊர். மாயூரம், மாயவரம்னு சொல்லக்கூடாது. இந்த மாயிறதுக்கா வரம் கேட்போம்? மாயூரம். மாயூரம்னா மயில்னு அர்த்தம். அம்பாள் மயிலாக இருந்து தவம் பண்ணின இடம், அதனால அதுக்கு என்ன பேரு? மாயூரம். மயிலாடுதுறை, மாயூரம். நாங்க மயிலாடுதுறைக்கு பக்கத்துல தில்லையாடின்னு ஒரு கிராமம். தில்லையாடியில முனுசாமி முதலியார்னு ஒருத்தர், அவரு சொந்தக்காரங்க. எல்லாரும் இங்க வந்து அடி வாங்கி சாகுறோம். மகாத்மா என்ன பண்ணாரு? எல்லாரும் பொறுப்பையும் எடுத்துக்கிட்டார். அத்தனை பேரை வந்து இவர் காலில் விழுந்துட்டாங்க. ஒத்துழையாமை போர். முதல்ல ஒத்துழையாமை போர் எங்க நடந்துச்சு? தென்னாப்பிரிக்காவில். அப்போ மகாத்மா காந்தியோட நின்னது யாரு? தமிழ் மக்கள். மறக்காதீங்க, அத்தனை பேரும் தமிழ் மக்கள். எந்த ஊரு? தில்லையாடி, மாயூரம். 1 வருஷம். ஒத்துழையாமைன்னு என்ன தெரியுமா? வேலைக்கு போங்க, வேலை பார்க்காதீங்க, சும்மா உட்காருங்க. அடிச்சா வாங்கிக்கிடுங்க, திரும்ப அடிக்காதீங்க. இது எப்படி இருக்கு? எல்லாம் போய் வேலை பார்க்குற இடத்துல உட்காந்துட்டேன். அடிச்சு கிடிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. ஜெயில் போட்டாங்க எல்லாரையும். அந்த காலம்மா ஜெயிலில் போட்டாச்சு. 1913 எல்லாம் ஜெயில். மகாத்மா காந்தி வந்து தூக்கி போட்டேன். மகாத்மா காந்தி, பாலசுந்தரம் கூட ஒரு 13 வயசு பொண்ணு.
அவளுக்கு எத்தனை வயசு? அவ பேர் தெரியுமா? வெரி குட், வள்ளியம்மை. இந்த பொண்ணுக்கு என்ன பேரு? வள்ளியம்மை. 13 வயசு பொண்ணுமா, அதுக்கு என்ன தெரியும்? உலகம் தெரியுமா? ஆனா முத்துடையாமை போருக்கு வந்துருச்சு, பிடிச்சி உள்ள போட்டான். ஜெயில் ரொம்ப ஜெயிலுக்கு போயிட்டு 4 வருஷம் கழிச்சு வந்தா 10 கிலோ கூடியிருது. அப்பவெல்லாம் அப்படி கிடையாது. சாப்பிடுறதும் கடி வாழ்றதும் ஒரே பிளேட்டு. அவ்வளவு அநியாயம். உடம்பு தாங்குமா? அந்த பொண்ணு வள்ளியம்மை உடம்பு சரியில்லை. ஏதோ வைத்தால போகுது, வாந்தி எடுக்குது, சாக போகுது. பார்த்தானா வெள்ளைக்காரன் 3 பேரையும் வெளியில விட்டுட்டேன். இதுக்கு ஜெயில செத்து போனா ஆபத்து. 3 பேரையும் வெளியில விட்டுட்டேன். யாரு 3 பேரு? மகாத்மா காந்தி, பாலசுந்தரம், வள்ளியம்மை. வள்ளியம்மையினால நடக்க முடியலை. இந்த பெட்ஷீட் இருக்கு பாருங்க, அதுல போட்டு அவளை சுருட்டி தோல்ல தூக்கிக்கிட்டு ஒரு பக்கம் காந்தி, ஒரு பக்கம் பாலசுந்தரம் தூக்கிட்டு 13 வயசு பொண்ணு, மலர்ந்தும் மலராத பருவம், கொண்டு வந்து காந்தியினுடைய ஆசிரமத்தில் படுக்க வச்சாச்சு. சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. சாக போகுது. இப்படி மகாத்மா காந்தி கேட்கிறாரு, அம்மா வள்ளியம்மை, உனக்கு வருத்தமா? உனக்கு வருத்தமா இருக்கா? ஆமா. ஏன் இந்த வயசுல அநியாயமா சாக போறமே அப்படிங்கிற வருத்தமா? இல்லை. இல்லையா? இப்ப வேற என்னமா வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கண்களை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கைகளை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், ஒரே ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். அதுதான் வருத்தம். என்னமா சொல்ற? ஒன்னும் புரியலையே. கடவுள் எனக்கு 2 உயிர்களை கொடுத்திருப்பாரே, ஆனால் உங்களுடைய ஒத்துழையாமை போராட்டத்துக்கு இன்னொரு முறையும் இன்னொரு உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமே. இப்ப ஒரு உயிரைத்தானே கொடுக்க போறேன். புரியுதாம்மா? அந்த பொண்ணு கும்பிடணுமா வேண்டாமா? 13 வயசு. இன்னொரு உயிரை கொடுத்திருப்பாரே, ஆனால் நான் உங்கள் ஒத்துழையாமை போருக்கு அந்த உயிரையும் கொடுத்திருப்பேனே. காந்தி கும்பிட்டார். நீதாம்மா தமிழ் பொண்ணு, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். மகாத்மா காந்திக்கு தாய்மொழி என்ன? குஜராத்தி. உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். சத்தியம் பண்ணிட்டார். இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வர்றீங்க. இப்ப அந்த பொண்ணு எல்லாரையும் பார்க்குது. உடம்புல தெம்பு இல்லை, ஆனா முகத்துல மலர்ச்சி. பாலசுந்தரத்தை பார்க்குது. அண்ணா, என்னம்மா அந்த பாட்டை ஒரு தரம் படிங்க, கேட்டுட்டு செத்து போறேன் சொல்லுவோமா? வீட்டு வாசப்படியில புணர்ந்துக்கிட்டு போனா கூட வீடெல்லாம் கழுவி விடுறாங்க. யமன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடப்படாதே. கழுவி விடுறோமா இல்லையா? இந்த பொண்ணு என்ன சொல்லுது? இந்த நாகர்கோவிலுக்கு போயிட்டு வரேன், திருநெல்வேலிக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை சொல்லன்னா கேட்டுட்டு செத்து போறேன். ஒரு பாட்டை சொன்னார் பாலசுந்தரம். இந்த பொண்ணு கேட்டது. தமிழ் பாட்டு எல்லாரும் கேட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு இப்படி பார்க்குது. மகாத்மா காந்திகிட்ட வந்தது, சிரிச்சது. சிரிச்ச அப்படிக்கு நின்று போச்சு. இறந்ததுக்கு அப்புறம் முகம் சிரிப்போட இருக்குமா? சவக்கடையாரும்போதே சவக்கடையாத்தான் இருக்கிறாங்க. சிரிக்கவே மாட்டேன். கிட்ட போய் கிச்சு கிச்சு மூட்டினா கூட சிரிக்க மாட்டேன். உருன்னு தான் உட்காந்துருப்பேன். முகத்தில் அப்பளத்தை போட்டா பொரியும். எங்கக்கா மனுஷன் தான் ஐயா சிரிக்க முடியும், மற்றெல்லாம் சிரிக்காது ஐயா. நல்ல சந்தோஷமா இருக்கணும். இந்த நிமிஷம் நிம்மதியா இருக்கணும். என்னம்மா, போன நாள் நாளைக்கு தூக்கி போடுறான், இன்னைக்கு நல்லா இருக்கிறான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நல்லா இருக்கலாம். இப்ப அந்த பொண்ணு அப்படியே உயிரை விட்டுருச்சு. முகம் சிரிச்ச ஒடிக்கி இருக்கு. காந்தி கும்பிடுறார். என்னம்மா, செத்ததுக்கு அப்புறம் முகம் சிரிச்ச ஒடிக்கி இருக்கே.
பாலசுந்தரம் அது எதுக்கு அந்த பாட்டை கேட்டா? பாலசுந்தரம் பதில் சொல்றார். காந்தி சாகுற போது கடைசியா எந்த நினைப்போட சாகுறமோ அடுத்த பிறவி முழிக்கிற போது அந்த நினைப்போட முடிப்போம். நம்புறீங்களா இல்லையா? ராத்திரி தூங்குறோம்ல, தூங்குற போது கடைசியா ஒரு தன்னை மறந்து தூங்கிடுவோம். எத்தனை மணிக்கு தூங்குவோம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி தூங்குற போது எந்த சிந்தனை வந்துச்சோ நாளைக்கு காலையில எந்திரிக்கிற போது அந்த சிந்தனை தான் முதல்ல. ஆமா, சாகுறதுங்கிறது என்ன? தூங்குறது தானே சார். அப்ப தூங்குறதுங்கிறது சாகுறதா? ஆமா, அது பெர்மனன்ட். இதுல இன்னைக்கு ராத்திரி தூங்கினா நாளைக்கு காலையில முழிச்சுக்கிறேன். சாவுல இந்த பிறவியில தூங்கினா அடுத்த பிறவியில முழிச்சுக்கிறேன். திருக்குறள் படிச்சீங்களா? மணிமேகலை சொல்லுது, உறங்கலும் வெடித்தலும் போன்ற உண்மையின். திருக்குறள் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு. நம்ம திருக்குறளை படிக்கல, திருவள்ளுவருக்கு சிலை வச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். திருக்குறளை படிச்சா தான் ஐயா முடியும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து திருக்குறளை படிக்க வைக்கணும். சிலை வச்சு என்னத்தை கண்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு. அதுக்காகத்தான் சில பேர் ராத்திரி தூங்குற போது, கண்டனூர்னு ஒரு செட்டிநாட்டு ஊர் இல்லை, அங்கே ஒரு செட்டியார். ஒரு நாள் அவர் பக்கத்தில் படுத்து கிடந்தேன். என்ன பண்ணுறார் தெரியுமா? ராத்திரி தூங்குற போது இந்த கையை அப்படி வச்சுக்கிறார், என்னமோ பார்த்து சொல்கிறார். கடைசியா ஓம் நம சிவாய. அப்புறம் பேச மாட்டார். மறுநாள் காலையில் தான் பேசுவார். ஏன்னு கேட்டேன். ஒருவேளை ராத்திரி தூக்கத்திலே உசுறு போயிடுச்சுன்னா கடைசியா சொன்ன வார்த்தை நமச்சிவாயவா இருக்கட்டுமே. அந்த ஆளை கும்பிடணுமா வேண்டாமா? என்ன சொன்னேன்? தூங்குற போது எந்த சிந்தனையோ விடிக்கிற போது அந்த சிந்தனை. அதுக்காகத்தான் சாகுற போது என்ன செய்யணும்? கையும் தொலை பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே பட்டினத்து சாமி. சாகுற போது கடவுளை கும்பிட்டு சிவான்னுட்டு இறந்தா அடுத்த பிறவி சிவான்னு எந்திரிக்கலாம். ஆஹா, பரவாயில்லையே. ஆமா, பாலசுந்தரம் அது என்ன? அந்த பாட்டை படிக்க சொன்னாலே அது என்ன பாட்டு? அது தமிழ்ல அருமையான பாட்டு. பாலசுந்தரம் அந்த பாட்டை எனக்கு நீ இங்கிலீஷ்ல எழுதி கொடுக்குறியா? யாரு கேட்கிறா? மகாத்மா காந்தி. அவருக்கு தமிழ் படிக்க தெரியாதுல்ல, இங்கிலீஷ்ல தெரியுமாமா? நான் NAN, உனக்குன்னா UNA KKU, நீனா NEE. இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேஷன், இட் இஸ் டிரான்ஸ்லிட்டரேஷன். அதுக்கு என்ன பேரு? டிரான்ஸ்லிட்டரேஷன் பேரு. நம்ம வார்த்தையை அந்த மொழியில எழுதி கொடுறது. அந்த பாட்டை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தாங்க. மகாத்மா காந்தி கைக்கு வந்துருச்சு. இப்ப மகாத்மா காந்தினால படிக்க முடியுமா? இங்கிலீஷ்ல வந்துருச்சுல்ல, படிக்கிறார். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பார்வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருடியவார் ஆர் பெறுவார். பட்சத்துக்கு போறதுக்கு பாதை தெரியாம மூர்கனோட சேர்ந்து எட்டு போன என்னை பழைய வினைகளை எல்லாம் மாற்றி என் மனசுல உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்கி என்னை சிவமாக்கி இறைவன் தடுத்து ஆட்கொண்டான். இது யாருக்கு கிடைக்கும்? ஆகா, பாட்டு நல்லா இருக்கே. பாலசுந்தரம் இந்த பாட்டை பாடினது யாரு? மாணிக்க வாசகர். அப்படியா? எந்த நூல்ல இருக்கு? திருவாசகத்துல. திருவாசகத்துல எங்கே இருக்கு? 51ஆம் தலைப்பு, அச்சோ பதிகம். இது முதல் பாட்டு. சரிதானம்மா?
இந்த பாட்டை மகாத்மா காந்தி மடித்து பையில் வச்சுட்டார். என்னுடைய பிரார்த்தனையில் நிறைவான பாடல் இதுதான். மகாத்மா காந்தியினுடைய பிரார்த்தனையிலே நிறைவாக வைக்கப்பட்டது எந்த பாடல்? திருவாசக பாடல்.